அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 38 ஊழ், அதாவது விதி. அந்த விதியை பற்றின குறள்களை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறள் 1. ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி. அதாவது பணம் சேர்வதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் அதை சேர்ப்பதற்கான முயற்சிகள் தானே உண்டாகும். அதுவே இருப்பதையும் இழப்பதற்கான விதி இருந்தால் சோம்பல் தான் உண்டாகும். சோம்பேறித்தனம் நம்மக்கிட்ட இருக்கிறதையும் இழந்து விடுவோம். அதுதான் போக்கூழால் தோன்றும் மடி அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். குறள் 2. பேதை படுக்கும் இழவோள் அறிவகற்றும் ஆகலோள் உற்ற கடை. அதாவது தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனை பேதையாக்கும், அதாவது முட்டாள் ஆக்கும். உயர்வதற்கு உரிய விதி இருந்தால் அவனை அறிவுடையவனாக மாற்றும் என்பதே இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 3. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும்தன் உண்மை அறிவே மிகும். விளக்கம்: முட்டாள் ஆகுவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் எவ்வளவு கூரிய அறிவு வழங்கக்கூடிய பல நூல்களை அவன் கற்று இருந்த போதிலும் அவனது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும். குறள் 4. இருவேறுலகத்தியற்கை திருவேறு தெல்லிய ராதலும் வேறு. விளக்கம்: உலகின் இயற்கை நிலை இரு வேறுபட்டது ஆகும். ஒருவர் செல்வம் உடையவராகவும் மற்றொருவர் அறிவு உடையவராகவும் இருப்பதே இந்த வேறுபாடுகள் ஆகும். குறள் 5. நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. விளக்கம்: நாம் பணத்தை பெருக்க எடுக்கும் முயற்சியில், அதாவது நாம் பணத்தை சேர்க்க எடுக்கிற முயற்சியில் காலம், நேரம், இடம், தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கில் வந்துச்சுன்னா நஷ்டம் உண்டாகும். இதுவே சரியா இல்லைனாலும் நல்ல விதி இருந்ததுன்னா நமக்கு லாபம் உண்டாகும் என்பதே இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 6. பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்து சொறியினும் போகாதம. அதாவது எவ்வளவுதான் காப்பாற்றினாலும் நமக்கு விதி இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா செல்வம் நம்ம கிட்ட தங்காது. வேணாம் அப்படின்னு நாம் வெளியே தள்ளினாலும் நமக்கு ஒரு நல்ல விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டு போகாது அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய விதியை வச்சு தான் இங்கே எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு குறளையும் சொல்கிறாரு. குறள் 7. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. விளக்கம்: கோடி கோடியாக நம்ம சேர்த்து வச்சிருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படித்தான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம்ம விருப்பப்படி அதை அனுபவிப்பது கடினம். அப்படிங்கிறதுக்காக நாம் அப்படியே உக்காந்துருக்கக்கூடாது. நம்ம முயற்சி பண்ணும்போது தான் இறைவனுடைய விதி இருந்ததுன்னா நாம் அதை அனுபவிக்க முடியும். ஸோ நம்ம முயற்சியும் முக்கியம், விதிப்படி நடக்கட்டும் அப்படின்னு இருக்கணும். குறள் 8. துறப்பார்மன் துப்புரவு இல்லார் உரற்பால ஊட்டா கழியும் எனின். இந்த குறளுக்கான விளக்கம்: துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்னும் விதி ஏழைகளை தடுத்திருக்கவில்லை என்றால் அவர்கள் துறவியாக ஆகியிருப்பார்கள். அதாவது என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்ற நிலைமையில அவன் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கவே வேணாம் அப்படின்னு விதி இருந்திருந்தா அவன் துறவியாக போயிருப்பானே. ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட போகிறான் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 9. நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லற் படுவதேவன். விளக்கம்: நல்லவைகள் விளையும் பொழுது சந்தோஷம் அப்படின்னு நாம் சந்தோஷப்படுறோம். அப்படி இருக்கும்போது தீயவை விளையும் பொழுது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ? எப்படி
நல்லது நடக்கும்போது சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி தீயது நடக்கும்போது துன்பப்படுறோம். அதுக்கு பதிலாக தீயது நடக்கும்போது அமைதியாக இருந்துட்டு போகலாம். ஏன்னா நல்லது நடக்குது அப்போ சந்தோஷப்படுறோம், ஓகே. தீயது நடக்கும்போது அதை நினச்சி வருத்தப்பட்டோம்னா அது நம்ம உடம்புக்கு தான் கேடு. அதனால் தீயது நடக்கும்போது அமைதியாக இருந்துட்டோம்னா ரொம்ப சந்தோஷம். குறள் 10. ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். விளக்கம்: இயற்கை நிலையை மாற்றி மற்றொரு செயற்கை நிலையை அமைத்திட முனைந்தாலும் இயற்கை நிலையே முதன்மையாக வந்து நிற்பதனால் அதைவிட வலிமையானதாக வேறு எது இருக்கின்றது அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். அதாவது நாம் என்னதான் இயற்கையை மாற்றி செயற்கையாக ஒரு பொருளை உருவாக்கினாலும் கடைசியில் இயற்கை தான் ஜெயிக்கும். இயற்கையை நம்ம கண்ட்ரோல் பண்ண 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 காற்று நிறைஞ்ச பந்தை தண்ணிக்குள்ளே வச்சு அமுக்கிற மாதிரி தான். என்னைக்கா இருந்தாலும் இயற்கை வெளியே வந்து தான் தீரும். அதனால் நாம் இயற்கையோடு ஒத்து வாழறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருக்குறள் அதிகாரம் 38 இருக்கிற எல்லா குறளையும் நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். என்றும் நன்றியுடன் உங்கள் எம்.கே. நன்றி, வணக்கம்.